எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்ப இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப பேடா இருக்கு. என்னடா வாழ்க்கை இது! என்ன மாரி இடத்துல வந்து நம்ம பொறந்திருக்கோம்? என்ன மாரி ஒரு கஷ்டப்படுறோம்? நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் கஷ்டம் நடக்குது? ஏன் நம்ம இப்படி இப்ப நம்மளுக்கு எதுவுமே நல்லதா நடக்க மாட்டேங்குது? நம்மளுக்கு லக்கே இல்ல. நம்ம மட்டும் வாழறப்ப ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? இப்படிலாம் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க ஆளா இருந்தா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆம் ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. இங்கிலீஷ் படம் 1993ல வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இயக்குன படம். 93ல வந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒயிட் அண்ட் பிளாக் கன்சிஸ்டன்சில தான் படமே இருக்கும். லியாம் நீசன் சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஆக்டர் நடிச்சிருப்பாரு. அந்த படம் எதை நோக்கி போகுதுன்னா, ஒரு நம்மளுடைய வேர்ல்டு வார் 2 சமயத்துல நாசி படைகள்கிட்ட யூதர்கள் பட்ட கஷ்டங்களை பத்தி தான் நிறைய பேசுவாங்க. அவரு அதுல என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த லியாம் நீசன் அந்த ஷிண்ட்லருங்கிறவரு ஆக்சுவலா அது உண்மையா நடந்த விஷயம் தான். அதை தான் அவங்க வந்து அந்த கதையை எடுத்திருக்கிறாங்க, நடந்த விஷயத்த. எவ்வளோ கஷ்டமான ஒரு ஒரு போர் நடக்கிறப்போ எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயங்களை வந்து மக்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல அப்படிங்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு பதறும். அதை வந்து ஒரு ஹோலோகாஸ்ட் அப்படின்னே சொல்றான், ஒரு எக்ஸ்டர்மினேஷன்ங்கிறான். ஒரு ஒரு இனத்தையே படுகொலை செய்கிறான். இனப்படுகொலை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது லிட்டரலான ஒரு இனப்படுகொலை. அந்த நாசி படைகள் எங்கெல்லாம் யூதர்கள் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் ஜெர்மானிய படைகள், நாசி படைகள் வந்து தேடி 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 அவங்களையெல்லாம் கொண்டாந்து ஒரு பெரிய கான்சென்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்கிறான், அந்த கேம்புக்குள்ளார போட்டு 24 மணி நேரமும் வேலை வாங்குறான். உழைக்கக்கூடிய தெம்பு உள்ள மனுஷங்களை எல்லாம் போட்டு ஆண்கள் வர்க்கத்தில் குழந்தைகளை தாண்டி கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய இதில் இருக்கிறவங்களெல்லாம் வேலை செய்ய வைக்கிறான். 24 மணி நேரமும் வேலை செய்யணும். எந்த விதமான நம்மளுக்கு வந்து எந்த விதமான ரைட்ஸுமே கிடையாது. சாப்பாடு வேணுங்கிற நேரத்தில் சாப்பாடு கிடைக்காது, தண்ணி வேணுங்கிற நேரத்தில் தண்ணி கிடைக்காது. சரி, அப்புறம் இவங்களெல்லாம் வேலை செய்வான். அந்த நாசி ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன செய்வான்னா, அவனுக்கு பொழுதுபோக்குக்காக என்ன செய்வான்னா, ஃபயரிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம டார்கெட் வச்சு ஃபயர் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா? துப்பாக்கி சுடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா? அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அவங்கள சுடுவான். அவங்க சுட்டு செத்து கீழே விழுந்துருவாங்க. பக்கத்தில் இருக்கிற அவனுடைய ரிலேட்டிவ், ரொம்ப க்ளோஸ் அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், பையனா இருக்கலாம், அவங்கள போய் தூக்கக்கூடாது. தூக்குனா அவங்களையும் சுடுவான். நம்மளோட சொந்த ரத்தம் அங்க வந்து செத்து விழுந்து கிடக்கிறப்ப மரம் போல நம்ம பாட்டுக்கு வேலை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். எவ்வளவு கொடுமையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. நினைக்கவே பயமா இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட கொடுமையான கொடுமைகளை அனுபவிச்சு வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த படத்தை அது அப்படியே நல்லா கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவாங்க. அவங்க அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவாரு அந்த ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் அந்த படத்துல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை வேலை செய்ய தகுதி இல்லாதவங்க இருப்பாங்க இல்லையா? லேடீஸ், அப்புறம் குழந்தைங்க, ஆண் குழந்தை, பெண் குழந்தை, எல்லாரும் சின்ன குழந்தைங்க, இவங்க எல்லாரையும் என்ன பண்ணுவான்னா, அவங்களால அவனுக்கு யூஸ் இல்லை. அவங்களுக்கு அந்த போர் நடக்குது, வேர்ல்டு வார் நடக்குது. அதில் வந்து அந்த படைகளுக்கு தேவைப்பட்ட உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய வேலைகளோ இல்லாட்டினா அந்த அவங்களுக்கு தேவையான வேலைகளை செஞ்சு கொடுக்கவோ அவங்களுக்கு எந்த யூஸும் இல்லாதவங்கள என்ன பண்ணுவான்னா, வந்து அவங்கள நேக்கட் ஆக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு ஒரு பெரிய பெரிய ஹால்குள்ளார அனுப்புவான். அப்படியே அந்த ஹால்குள்ள பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம ஷவர் மாதிரி நிறைய நம்ம குளிக்கிறப்ப ஷவர் இருக்கும் இல்லையா? அந்த ஷவர் மாதிரி நிறைய வச்சிருப்பான். நம்ம அது உள்ள போன வேகத்துக்கு நல்லா நெருக்கி உள்ள போன பிறகு அந்த ஷவரை திறந்து விட்டுருவான். திறந்து விட்டா அதுலேருந்து பாய்சனஸ் கேஸ் வெளியில வரும். அந்த கேஸை வேற வழியே இல்லை, மோந்து போயிட்டு நுகர்ந்து அவங்கெல்லாம் இறந்து போவாங்க. இந்த இந்த கேம்ப் அந்த மாதிரியான ஒரு கேம்புக்குள்ள தான் போறோம், அந்த மாதிரியான ஒரு ஹால்குள்ள தான் போறோம்னு தெரிஞ்சு அக்கறையில அந்த குழந்தைங்க, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே போறப்போ இந்த பக்கம் ஆண்கள்லாம் நின்று அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனால லேசா கூட நகர முடியாது. ஓன்னு கூட அழுவ முடியாது. அழுதா தே வில் பி ஃபயர்ட். வேற ஆப்ஷனே கிடையாது. அப்படியே நிற்பான். ஏதாவது சின்னதா ரியாக்ட் பண்ணானா சுட்டுருவான். அவங்களும் அந்த மாதிரி வந்து பயந்து போய், ஐயோ என்னை இந்த இடத்துக்கு அனுப்பாதுன்னு சொல்லி பயந்து போய் ரிட்டர்ன் வர முடியாது. அவங்கள சுட்டுருவான். அப்படியே இங்க நின்றுட்டு அந்த தன்னுடைய குழந்தையோ, தன்னுடைய மனைவியோ, தன்னுடைய அம்மாவோ, தன்னுடைய பிளட் ரிலேட்டிவ்ஸோ அந்த இடத்துல அப்படியே போறப்ப இங்க நின்று அதை அப்படியே பார்த்துக்கிட்டு அவங்க பார்க்குறதையும்
இவங்களுடைய பார்வையையும் அப்படியே அங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க பாருங்க. அதை வந்து அதை சொல்லி மாளாதுங்க. அவ்வளோ கொடுமையா இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வந்து போர் வந்து நம்ம நம்ம மனித இனத்து மேல திணிக்குது. எதுக்காக போர் பண்றோம்? ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம்னே சொல்லுவாரு வேதாத்திரி மகரிஷி சொல்றப்ப, இது ஒரு கொலை. ஒரு தனி மனிதனை கொலை பண்ணா அவனை ஒரு குற்றவாளின்னு சொல்றோம். ஒரு அரசாங்கமே ஒரு மாசா கொலை பண்றான். அது ஒரு ஒரு கொலையை நிகழ்த்துறான். ஒரு பார்பேரியஸ் ஆக்டிவிட்டியை நிகழ்த்துறான். கொலை பண்றான். அந்த அந்த இனத்தையே அழிக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்றவங்களை எல்லாம் நினைச்சு பாருங்க. இலங்கையில கூட அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சமீபத்துல. பட் அது அது இதை வந்து இந்த படத்துல ரொம்ப தத்ரூபமா சொல்லியிருப்பாங்க. இந்த ஷிண்ட்லர் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, இவங்க இந்த மாதிரியான இந்த மாதிரி ஜூதர்களை அழிக்கிறப்போ இவன் வந்து இவனும் ஒரு ஜெர்மானிய பிசினஸ் மேனா இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, நாசி ஆபீசர்ஸ்க்கெல்லாம் வந்து லஞ்சம் கொடுத்துட்டு அவங்களெல்லாம் இந்த யூதர்களை வந்து விலைக்கு வாங்குவான். இவங்களெல்லாம் கொடுங்க, என்னோட ஃபேக்ட்ரியில் வேலை செய்யறதுக்கு வேணும், ஃபேக்ட்ரியில் வேலை செய்யறதுக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குவான். வாங்கி அவங்கள என்ன பண்ணுவான்னா, கொண்டு அவங்கள சேஃப்டி பண்ணுவான். அவங்களுக்கு வந்து அவங்கள கொடுமைப்படுத்த மாட்டான். அவங்களுக்கு வேலை செய்ய முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வேலை செய்ய வச்சுட்டு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு தண்ணி கொடுத்து யாருக்கும் தெரியாம வச்சிருப்பான். ஒரு 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 யூதர்களையும் அவன் பர்ச்சேஸ் பண்றதுக்காக வேண்டி அவன் லஞ்சம் கொடுப்பான் நாசி ஆபீசர்ஸ்க்கு. நிறைய அவனோட சொத்து எல்லாத்தையும் அழிப்பான். அந்த ஃபேக்ட்ரியில பெருசா மேனுஃபேக்சரிங்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த மாதிரி இருக்கும். கடைசியா வந்து போர் முடிய போற நேரம், எல்லாரும் தப்பிச்சு போறாங்க. ஜெர்மனியர்களை இது பண்ண போறாங்க. நாசி ஹை கமாண்ட் என்ன சொல்லுவான்னா, உங்க கையில இருக்கிற அத்தனை நாசிகளையும் அழிச்சிருங்க, சாரி அத்தனை யூதர்களையும் அழிச்சிருங்க, கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். அப்ப கூட அவங்க என்ன செய்வான்னா, அந்த மாதிரி அவங்கள கொல்றதுக்காக ட்ரெயின்ல கொலையா அவங்க கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்கள என்ன செய்வான்னா, இவன் போயிட்டு அங்க இருக்கிற அந்த நாசி ஆபீசர்ஸ்க்கு காசை கொடுத்து ஒரு 10 பேர் 20 பேர் 100 பேரா வாங்குவான். மொத்தம் 1100 பேர் அவன் அப்படி காப்பாத்துறான் ஷிண்ட்லர். அந்த அவங்கள காப்பாத்தி சத்தம் போடாம கொண்டு அவங்க அவங்களோட ஃபேக்டரிக்குள்ளார பதுக்கி வச்சிடறான். எல்லாம் போர்லாம் முடிஞ்ச பிறகு அவங்கெல்லாம் வந்து இதுல தப்பிச்சிருவாங்க. தப்பிக்கிறப்போ அந்த யூத இனம், அந்த 1100 பேர் தப்பிச்சாங்க இல்லையா, அந்த யூத இனம் இன்னுமே ஷிண்ட்லர்ஸ் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷிண்ட்லரின் யூதர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னமும் இந்த இங்க வாழுறாங்க. அந்த அப்படி ஒரு இனமே இருக்கு. அந்த 1000 பேரால அவங்களுடைய வழி தோன்றல்கள் எல்லாம் சேர்ந்து இப்ப ஷிண்ட்லர் ஜூஸ்ன்னு சொல்லி ஒரு இனமே வாழுறாங்க. அந்த படத்தை அவ்வளவு தத்ரூபமா எடுத்திருப்பான். நான் எப்பெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கஷ்டங்கள் வருதோ நான் அவங்கள நினைச்சுப்பேன். அதை விட எல்லாம் ஒரு பெரிய கஷ்டத்தை உலகத்துல யாராலையும் சந்திச்சிருக்க முடியாது. அந்த போர் நடக்கிற நேரத்துல மக்கள் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுற மாதிரி வந்து யாருமே பாதிக்கப்பட்டிருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அது அந்த ஷிண்ட்லர்ஸ் ஜூஸ்ங்கிற படம், அந்த ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்னு வரும் அந்த படம் பேரு. உங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பா அந்த படத்தை போய் பாருங்க. ரொம்ப 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 டச்சிங்கா இருக்கும். அந்த படத்தை பத்தி நான் பேசினாலே எனக்கு ரொம்ப நான் எமோஷனல் ஆயிடுவேன். அது அந்த படத்தை நிறைய தடவை நான் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் அந்த படத்தை அவரால் எடுக்க முடியாம ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு டாப் டைரக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டு எல்லாரும் ரெஃப்யூஸ் பண்ண பிறகு சரி வேற வழி இல்லை நாமளே டைரக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ண படம் அந்த ஸ்பீல்பர்க். பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். இன்னைக்கும் வந்து அமெரிக்கன் டாப் 100 ஃபிலிம்ஸ்ல வந்து 8வது இடத்துல அந்த ஃபிலிம் இருக்கு. ஆல் ஓவர் ஹிஸ்ட்ரியில, மூவி ஹிஸ்ட்ரியில அவ்வளோ நல்ல படம். ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அது அந்த அந்த கஷ்டங்களை எல்லாம் நம்மளால அந்த கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்துவாரு. அதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணாலே ரொம்ப பயங்கரமா இருக்கும். வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த படத்தை எல்லாரும் பாருங்க. நம்ம எவ்வளோ நல்ல ஒரு இடத்துல இருக்கோம், நம்மளுடைய சுதந்திரம் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை வச்சிருக்கு, நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு வாங்கி கொடுத்த இந்த சுதந்திரம் எப்படிப்பட்ட ஒரு சுதந்திர நிலைமையில நம்ம வாழறோம், எவ்வளோ இதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கே புரியும். நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். இது சரியில்லை, அது சரியில்லை, கவர்மெண்ட் இதை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை செஞ்சு கொடுக்கணும், எல்லாமே கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிற மென்டாலிட்டியில் இருக்கிற எல்லாருமே இதை பார்த்தோம்னா நம்ம லைஃப் வந்து எவ்வளோ பெட்டர் பிளேஸ்டா, இறைவன் நம்மளை எவ்வளோ பெட்டரா வச்சிருக்கான் அப்படிங்கிறது புரியும். போர் எவ்வளோ பெரிய கொடூரமான குற்றம். இப்போ கூட 3rd வேர்ல்டு வார் வருது, அவங்க அழிக்கிறாங்க, இவங்க அழிக்கிறாங்க. இப்பயும் கூட போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் அதனால பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத நம்ம நினைச்சு பார்த்தா அது ரொம்ப பெரிய ஹோலோகாஸ்ட் அது.
அது ஒரு ஹோலோகாஸ்ட்னு சொல்றான். அதை அந்த வார்த்தையோட பயமா நியூக்ளியர் ஹோலோகாஸ்ட், அதாவது கொத்து கொத்தா நிறைய பேர் அழியிற விஷயத்தை தான் ஹோலோகாஸ்ட்னு சொல்லுவான். அதை வந்து யூதர்களோட ஹோலோகாஸ்ட்னே சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன். வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த படத்தை எல்லாருமே போய் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.